எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கான வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக போயிட்டு வந்த அந்தமான் ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு நாங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போய். ரெனாட்டோவுக்கு பர்த்டே வந்துச்சு, சரி ஏதாவது செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி சர்ப்ரைஸாக இந்த இடத்த புக் பண்ணி ரெனாட்டோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். என்னென்னலாம் பண்ணோம், எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் 8:30 மணி ஃப்ளைட்டுக்கு 6 மணிக்கே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். நிஜமாகவே இது 6 மணி தாங்க. இருந்தாலும் சென்னையில் இருட்டாக தான் இருந்தது. ஆஸ்கருக்கு கருத்து தெரிஞ்சு இதுதான் அவனோட முதல் ஃப்ளைட்டு. அதனால் அவன் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிருந்தான். சரி, அதனால் ஏர்போர்ட் எல்லாமே சுற்றி காட்டி நல்லா கூட்டிகிட்டு போகலாம் சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நமக்காக அவ்வளோ காலையில் வந்த ஓலா டிரைவருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே கிளம்பிட்டோம். ஆஸ்கர் ஏர்போர்ட்டை ஃபஸ்ட் டைமாக பார்க்கறதுனால 1008 கேள்வி கேட்டான். அவன் கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல. கொண்டு வந்த பேகெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு கேட் நம்பருக்கு நாங்கள் போய் உக்காந்துட்டோம். குழந்தைங்க ஃப்ளைட் ரொம்ப கிட்ட அது பாட்டு போகிறது, டேக் ஆஃப் பண்ணுறது, லேண்டிங் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஜாலி எங்களோட ஃப்ளைட்டோட கேட் ஓப்பன் ஆனது. அதனால் குஷி ஆகிட்டாங்க பசங்க. ஃப்ளைட்டில் எந்த சீட்டு நாங்கள் ரிசர்வ் பண்ணலை. அவங்களா கொடுத்தா காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னால விட்டுட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, 3 பேருக்குமே விண்டோ சீட் கிடச்சிச்சு. ஆஸ்கர், தேஜஸ், ரோஹிணி எல்லாருமே விண்டோ சீட்டில் உட்காந்து வெளியே வானத்தையும் அந்த சுற்றி இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. சென்னை டு அந்தமான் மொத்தம் 2 மணி நேரம் ட்ராவல் ஆச்சு. ஃப்ளைட் ட்ராவல் முடிச்சுட்டு நம்ம லக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அங்கேயும் ஆஸ்கருக்கு எல்லாமே பெரிய வியப்பாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான். எங்களுக்கு அது ஒரு வேடிக்கையாகவே இருந்துச்சு. ஒரு வழியாக லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் டாக்ஸி புக் பண்ணி நம்மளோட ஹோட்டலுக்கு ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூமில் இறங்கிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு போர்ட் பிளேரை சுற்றி பார்க்க போகலாம், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லிட்டு சுற்றி தேடிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தோன்னா அங்கே ஒரு லோக்கல் மார்க்கெட் இருந்துச்சு. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே நிறைய கடைகள் இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்த இடம் அல்பர்தீன் பஜார். செல்லுலர் ஜெயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். போர்ட் பிளேரில் ரொம்ப ஃபேமஸே செல்லுலர் ஜெயில் தான். ரெனாட்டோவுக்கும் எனக்கும் இது செகண்ட் டைம் அந்தமான் ட்ராவல். 2014 நாங்கள் வந்தப்போ செல்லுலர் ஜெயில் இந்த அளவுக்கு பளபளன்னு இல்லை. இப்போ நிறைய விஷயங்களை பூசி மொழிகி நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு 1 hour செல்லுலர் ஜெயிலில் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஜெயில்னா என்ன, பொலிட்டிக்கல் பிரிசனர்னா என்ன, பிரிட்டிஷர்ஸ்னால் யார், இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைங்க இந்த இடத்துக்கு வந்ததுனால கற்றுக்கிட்டாங்க. செல்லுலர் ஜெயிலில் இருந்த ஸ்டாஃபு அங்கே வச்சுருந்த செக்கை பற்றி ரொம்ப நல்லா தெளிவாகவே சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நமக்கு தான் ஒன்றும் புரியல. நம்ம சும்மா அப்படியே சொல்லி தலையாட்டி பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்தது தூக்கு மேடை. ஸோ தூக்குனா என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப லேட்டாகவே ஆயிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் அது எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் காமிச்சு அதெல்லாமே சொல்லி கொடுத்து குழந்தைங்க புது விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்கன்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செல்லுலர் ஜெயிலில் எனக்கு பிடிச்ச ஏரியா ரூஃப் டாப் தான். லாஸ்ட் டைம் போனப்போ டாப் ரூஃபில் மேலே ஏறி போய் போகலாம். அங்கேருந்து வியூ நல்லாயிருக்கும். பீச்சோட வியூவும் சரி, அங்கே இருக்க சுற்றி இருக்க ஐலாண்டோட வியூவும் சரி நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வாட்டி அந்த டாப் ஃப்ளோரில் உள்ளே போகிறதுக்கு தடை பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் கீழே ஒரு 2-3 ஃப்ளோர் கீழே தள்ளி மாடி இருந்துச்சு. அதில் பார்த்தோம். அங்கே ஒரு செக்கு ஓரமாக வச்சுருந்தாங்க. ரெனாட்டாக்கு அது ஓட்டி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை.
போலாண்டில் ஹிட்லர் யூதர்களை கொடுமைப்படுத்தின ஆஸ்ட்ரிச்னு ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்குது. அந்த கேம்புக்கு நான் போயிருக்கேன் போலாண்ட் போனப்போ. அதில் பண்ண கொடுமைகளுக்கு நம்ம இங்கே பண்ண கொடுமைகள் எவ்வளோ தேவலான்னு தோணும். செல்லுலார் ஜெயிலே நடந்து குழந்தைங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதனால் பக்கத்தில் இருந்த பார்க்கு போயிட்டு அன்றைக்கோட ட்ராவலை முடிச்சுக்கிட்டோம். அடுத்த நாள் ஃபெரி பிடிச்சி ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு போயிட்டோம். போட்டில் ட்ராவல் பண்ணுறது எங்கள் 3 பசங்களுக்குமே ஃபஸ்ட் டைம். அதனால் அவங்க இன்னும் ஒரு ஜாலியாக எக்ஸைட் ஆகிருந்தாங்க. அவங்களுக்கும் அதே போல் நல்லா கண்ணாடி சீட்டை கிடச்சிருச்சு. ஜாலியாக விண்டோ வழியாக பார்த்துட்டு ஐலாண்டு அந்த ஹார்பர் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒன்றரை மணி நேரம் போட் ரைடுக்கு அப்புறம் நாங்கள் ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு வந்து சேர்த்துட்டோம். ஹேவ்லாக் ஐலாண்டில் இந்த ஹார்பர் இது தான். அங்கேருந்த தண்ணி அப்படியே வந்து குளத்தில் இருக்க தண்ணி மாதிரி அழகாக அசைவில்லாமல் இருந்துச்சு. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. உள்ளே என்ன இருக்குன்ற பார்க்குற அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்களோட ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் புக் பண்ணும்போதே வந்து பீச் ரெசார்ட்டாக புக் பண்ணோம். என்ன வித்தியாசம்னா அந்த ரெசார்ட்லேருந்து பீச்சுக்கு ஈஸியான ஆக்சஸ் இருக்கும். நம்ம எப்போ நினச்சாலும் பீச்சில் போய் உட்காந்துக்கலாம், குளிக்கலாம், ஜாலியாக விளையாடலாம். இதுதான் நாங்கள் இருந்த ரெசார்ட். இல்லை செக்இன் பண்ணிவிட்டு பின்னாடி பீச் எப்படி இருக்குது பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, பீச் இருக்கவே குழந்தைங்க ரொம்ப ஜாலியாகவே இருந்தாங்க. எங்களுக்கும் வந்து அங்கே போய் அலையணும் இங்கே போய் அலையணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்க எப்பப்பெல்லாம் வந்து போர் அடிக்குதோ அவங்க ஜாலியாக அவங்க பாட்டு பீச்சில் போய் இங்கே எப்படி ஓடி விளையாடிட்டு இருந்தாங்களோ அதே போல் அங்கே பீச்லேயும் ஜாலியாக யாரும் கண்டுக்காமல் அவங்க பாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பீச்சில் வந்து தண்ணி வந்து உள்ளே வரும் வெளியே போகும். ஸோ சாயந்தர நேரத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக மேலே வந்துடும். பகல் நேரத்தில் எல்லாம் உள்ளே போயிடும். பீச் ரொம்ப ஆழமே இல்லாமல் இருக்கும். அதனால் குழந்தைங்கள பயப்படாமல் அனுப்பிச்சி வைக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே 2 சைக்கிளை புக் பண்ணிவிட்டு நானும் ரெனாட்டாவும் குழந்தைங்களும் பக்கத்தில் எலஃபண்ட் பீச்னு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துக்கு போயிட்டோம். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும். போகிற வழியிலே எல்லாருமே பயங்கர டயர்டாகிட்டோம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி அந்தமானுக்கு போனீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுவும் எலஃபண்ட் பீச்சுக்கு அங்கே ரோடு எல்லாமே ரொம்ப மேடும் பள்ளமுமாக இருக்குது. ஸோ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ரெனாட்டா வந்து ரொம்பவே வந்து டயர்டாயிட்டா. பட் அதோட ப்ளஸ் என்னென்னா நம்ம சுற்றி போகும்போது எல்லா இடத்தையும் வந்து பொறுமையாக நிதானமாக ரசிச்சுட்டே போகலாம். அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. அங்கே போயிட்டு அந்த என்ட்ரன்ஸில் சைக்கிளை பூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எலஃபண்ட் பீச்சுக்குள்ளே நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே இருந்த மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே என்னோடய கடந்த கால நினைவுகளை கொண்டு வந்தது. 2011 14 வரைக்கும் ஜாலியாக காடாக சுற்றிட்டு இருந்தோம். எனக்கு அந்த அரை மணி நேரம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே இருந்த மரங்கள், அங்கே இருந்த அமைதி ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நார்மலான காடுகள் முடிஞ்சதுக்கப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஒரு தனியான அழகாக இருந்துச்சு அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷாலிட்டினா எல்லா வாட்டர் ஸ்போர்ட்ஸுமே இந்த இடத்துல பண்ண முடியும். சாயந்தரம் கயாக்கிங் புக் பண்ணியிருந்ததுனால எங்களால் எந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியல. இந்த பீச்சில் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி போகிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கிட்ட நாங்கள் அங்கேருந்து விளையாடி முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். இதுக்கப்புறம் லஞ்சு அங்கே பக்கத்துலேயே இருந்த ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் யாராவது அந்தமானுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நண்டோ லாப்ஸ்டரோ வாங்கிடாதீங்க. ஏன்னா வந்து அது இருக்கிறதுலே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ப்ரைஸாகவும் இருக்குது. அதை நம்ம ஒழுங்காகவும் சாப்பிட முடியல. இருக்கிறதுலே சீப்பான விஷயம்னா பெட்ரோல் தான் அந்தமானில். இது எங்களோட ரெசார்ட்டுக்கு எதிர்க்க இருந்த ரோடு. அந்தமானில் முக்கியமான இது வந்து டூரிசம். அதுக்கு அடுத்தபடியான ஆக்குபேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா விவசாயம். நிறைய மக்கள் அங்கே விவசாயம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எல்லாமே விளைய வைக்கிறாங்க. அவங்களுக்கு பத்தாத விஷயங்களை வெளியிருந்து வாங்கிக்கிறாங்க. எங்களோட ரெசார்ட்டுக்கு எதிர்க்கவே வந்து ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. அங்கே வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு அப்படின்னு பார்த்தாக்கா, ஏன்னா வந்து ஓடுற தண்ணி அங்கே கிடையாது. எப்படி பண்ணுறாங்க, தண்ணி பைப்பும் இல்லை, கிணறும் இல்லை, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து தண்ணி வந்து சின்னதாக வந்து ஹோஸ் பைப்பை வச்சு
அந்த கீரைங்களுக்கு எல்லாமே டெய்லி காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி தெளிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. சரி, பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கே, மண் எப்படி வளமான மண்ணா என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா நல்ல களிமண்ணாக இருக்குது, நல்லா தான் இருக்குது மண். பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி இருக்குது. ரோட்டுக்கு அந்த பக்கம் பீச் மணலாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா களிமண்ணாக இருக்குது. அந்த வால்கனோலேருந்து வந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நல்லாவே வந்து விவசாயம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த பக்கம் வந்து ஹார்பரில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரம்பு வந்து காட்டுக்குள்ளேருந்து பெரம்பு வெட்டி கொண்டு வராங்க. இதில் வந்து மூங்கில் தட்டி அந்த மாதிரி வந்து செய்யறதுக்கு இதை பண்ணுறாங்க. அங்கேருந்து ஹார்பர் அடுத்த நாள் போய் பார்த்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, நல்ல தண்ணி இருந்துச்சு. அங்கே ஒரு அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருந்தார் மேலே நின்று. அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஜாலியாக நின்று பார்த்துட்டு. அந்தமானுக்கு நீங்கள் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸ்கூபா டைவிங் அல்லனா ஸ்நார்க்லிங். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு வாட்டி சொன்னார், நீ காடு காடாக சுற்றிட்டு இருக்க, இயற்கை ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற, ஆனால் அதை விட 10 மடங்கு வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணினா உனக்கு அந்த கோரல் ரீஃப்ஸோட அழகு இருக்கும் அப்படின்னு சொன்னார். லாஸ்ட் டைம் வந்தப்போ நானும் 2 நாட்டமும் ஸ்கூபா டைவிங் பண்ணோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. 10 வயசுக்கு மேலே தான் ஸ்கூபா டைவிங் அலோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து குழந்தைங்களை எங்கேயும் விட்டுட்டு போக முடியாதுன்றதுக்காக நாங்கள் வந்து ஸ்நார்க்லிங் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுவே ஆஸ்கருக்கு வந்து அலோவ் பண்ணலை. நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அவனை போட்டில் மட்டும் உட்கார வைங்க, உள்ளே இறக்க வேண்டாம்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கொண்டு போனோம். இல்லைனா ரெனாட்டாவும் வீட்லேயே உட்கார வேண்டியது ஆஸ்கர் கூட. நானும் குழந்தைங்க மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க அலோவ் பண்ணவே நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கோ ஸ்விம்மிங் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. யார் வேணால் பண்ணலாம். தண்ணியில் பயம் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியவே இல்லை. நீங்கள் ஜாலியாக பண்ணலாம். ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கோ வந்து நம்ம ஒரு மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் வந்து நம்ம ஒதுக்கிடணும். ஏன்னா வந்து அந்த ட்ரிப்பு வந்து ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இன்னொரு 1 மணி நேரம் போகும். அங்கே ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து 10 மணிக்கு இங்கே போகணும், 11 மணிக்கு இங்கே போகணும், 12 மணிக்கு இங்கே போகிறோம், அந்த மாதிரி ஐட்னரி வச்சுருந்தா ஸ்கூபா டைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணணும். நாங்கள் வந்து இதுக்காக ஒரு ½ டே வந்து இதுக்காகவே ஒதுக்கிட்டோம். இந்த ஸ்கூபா டைவ் சென்டர் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 2-3 பிளாட் தள்ளியே இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜாலியாக வந்து ஈஸியாக போயிட்டு வந்துட்டோம். மற்றபடி வந்து அவங்க பிக்கப் அண்ட் ட்ராப் கூட அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஆஸ்கரோட சேட்டை தான் தாங்க முடியல. போட்டில் என்னை ஏற்றி விடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டான். இங்கேருந்த பீச்சஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளூவோட ஷேட்ஸ் 2-3 ஷேடு அழகாக வந்து பீச்சில் பார்க்க முடியுது. இங்கே இருக்க பீச்சஸில் முக்கால்வாசி பீச்சஸில் வந்து கோரல் ரீஃப்ஸ் இருக்குது. ஆனால் பீச் பக்கத்தில் இருக்க கோரல் ரீஃப் எல்லாமே செத்து போனதாக இருக்குது. கொஞ்சம் உள்ளே தள்ளி போனால் மட்டும்தான் கொஞ்சம் உயிருள்ள கோரல் ரீஃப் பார்க்க முடியும். அந்த மாதிரி உயிருள்ள கோரல் ரீஃபை சுற்றி தான் வந்து மீன்கள் கலராக வந்து ஜாலியாக சுற்றிட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். பீச்சிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் அவ்வளோ தூரத்துலேயே தான் இந்த கோரல் ரீஃப்ஸ் இருந்துச்சு. நம்ம போட் எடுத்துகிட்டு தான் அந்த இதுக்கு போக முடியும். ஏன்னா வந்து அப்படியே போக முடியாது. கோரல் ரீஃப்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நடந்து போனால் காலில் குத்தும். நீச்சல் அடிச்சும் போக முடியாது. ஏன்னா வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்கும். இடுப்பளவு தண்ணி அவ்வளோதான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போகிறதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆழமாக 10 அடி 20 அடி ஆழத்துக்கு போகுது தண்ணி. இந்த டைம் நாங்கள் கோரல் ரீஃப் பார்த்தப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி பார்க்கும்போது நிறைய கோரல் ரீஃப் வந்து செத்து போய் தான் இருந்துச்சு. என்ன விஷயம்னு பார்க்கும்போது இருக்கிற பொல்யூஷன், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் வந்து மண் எல்லாமே அடிச்சுட்டு வருது. அதனால் வந்து கோரல்கள் இறந்து போகுது. அதுவும் இல்லாமல் ஒரு சில ஃபங்கல் டிசீசஸ் வந்து கோரல்கள் இறந்து போகுது அப்படின்னாங்க. ப்ளீச்சிங் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாங்க. மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்க்கக்கூட ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடியே இறந்து போகுது. ஸ்நார்க்கலிங்கோ இல்லை ஸ்கூபா டைவிங்கோ நம்ம பண்ணுறதுக்கு பொறுத்து நம்ம யார்கிட்ட பண்ணுறோம் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, காசு கம்மியாக செலவு பண்ணணும் நம்ம நினச்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து
ரொம்ப பக்கத்துலேயே கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப பக்கத்துலேயே ஷோருக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த விசிபிலிட்டியும் கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து கோரலும் வந்து அந்தளவுக்கு உயிரோடு இருக்காது. ஒரு சில ஐலாண்டு ஸ்பெஷலாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐலாண்டுக்கு எல்லாமே வந்து 7500 போட்டுக்கு மட்டுமே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மேபி நம்ம கொஞ்சம் காசு செலவு பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி நாங்கள் வந்து சீப்பாக இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம். 2 நாள் ஹேவ்லாக்கில் தங்கியிருந்தோம். அந்த 2வது நாள் முடிவில் தான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம பார்த்தோம். அவர் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்காராம். அவர் வந்து ஸ்கூபா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார் இப்போது அந்தமானில். அவர் கடைசி நாளில் சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு ஐலாண்ட் பேர் சொன்னார், எனக்கு மறந்துடுச்சு. அந்த ஐலாண்டில் போனால் வந்து கோரல் இன்னும் நல்லா நிறைய உயிரோட இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. நீங்கள் வர்றதுனா அடுத்த வாட்டி சொல்லுங்கள், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அந்த சப்ஸ்கிரைபரை நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல குவாலிட்டியான வீடியோவும் நல்ல ஐலாண்டுக்கோ போய் பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் இதுவும் எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அந்த கோரல்ஸ் எல்லாமே இறந்துருந்தது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு மனசுக்குள்ளே இருக்குது. பார்ப்போம், நம்மளால் என்ன முடியுதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து ஆரஞ்சு கலரா, க்ரீன் கலரா, எல்லோ கலரா, ப்ளூ கலரா, அப்படியே கலராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த இடம் இருக்கும் யூஸ்வலாக. இப்போ வந்து இறந்து போயிருக்கிறதுனால இவ்வளோ டல்லாக இருக்குது. ஆனால் இதுலேயும் வந்து மீன்கள் கலராக இருக்குது. அது ஒரு ஆறுதலான விஷயமா இருந்துச்சு. குழந்தைங்கள் நிறைய மீன்கள் பார்த்தாங்க, லாப்ஸ்டர்ஸு, நண்டு. 45 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. நாங்கள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆஸ்கர் இங்கே போட்டில் உட்காந்துட்டு போட் ஓட்டுறவங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு அவர் ஜாலியாக இருந்தார். அவங்க வந்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை ஆஸ்கர் கொடுத்துட்டாங்க. அவர் அதை உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு ரெண்டாவது நாள் தான் நாங்கள் ஸ்நார்க்லிங் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாள் வந்து நாங்கள் கயாக்கிங் போயிருந்தோம். நான், தேஜஸும், ரோஹினியும் போயிருந்தோம். ஏன்னா வந்து ஆஸ்கர் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரெனாட் ஆஸ்கர் கூட உட்காந்துருந்தாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் ஒரு மணி நேரம் அந்த ஸ்நார்க்லிங் ஈவெண்ட்டு. அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே வந்து 2-2.5 மணி நேரம் ஆகிடுச்சு. காலையில் வந்து நாங்கள் வந்து எலிஃபண்ட் பீச் போயிட்டு சாயந்தரமாக வந்து கயாக்கிங் புக் பண்ணியிருந்தோம். 2014 நாங்கள் போனப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு டூர் ஆப்ரேட்டர்கிட்ட புக் பண்ணி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 12 பேர் போயிருந்தோம். நிற்க கூட நேரம் இல்லாமல் எல்லா பீச்சும் பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், கொடுத்த காசுக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்போ வந்து ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஹாஃப் டே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, இருக்கிற ஒரு விஷயத்த ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோம். அடுத்த நாள் ஹேவ்லாக்லேருந்து கிளம்பிட்டு ஆட்டோக்காக உட்காந்துருந்தோம். அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் வந்து அந்த போர்ட்டுக்கு வந்து அங்கேருந்து ஷிப்பு பிடிச்சி மறுபடியும் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக போர்ட் பிளேர் போகணும். அந்தமான் ரொம்பவே அருமையான பிளேஸு. நம்ம முன்கூட்டியே ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். நம்ம இந்தியாவிலேயே வந்து இப்படி ஒரு நல்ல பீச்சஸும் நல்ல சுத்தமான இடமும் இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் அனுபவிக்க முடியாதவங்க இந்த மாதிரி வந்து சின்ன ஏரியாவுக்கு கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டில் நம்ம போய் அனுபவிச்சுட்டு வரலாம். ஆனால் இது சின்ன பட்ஜெட்டுன்னு நிறைய பேருக்கு இதுவே வந்து எட்டாக்கனியாக இருக்கும். இந்த வாட்டி நம்ம பார்த்த பிளேசஸ் எல்லாமே சவுத் அந்தமான் மட்டும்தான். இந்த ஒரு 5 நாளைக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 1 வாரம் 2 வாரம் ட்ரிப்பு போனோம்னா நார்த் அந்தமான் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே இன்னும் நிறைய டூரிஸ்ட் எல்லாமே கம்மியாக இருப்பாங்க, கூட்டம் கம்மியாக இருக்கும். நம்ம வேண்டிய அளவுக்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி ப்ரைவசியும் மெயின்டைன் பண்ணி அழகாக இருக்கலாம். அந்தமான் போனோம், ஜாலியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு நினைவுகளோடு திரும்பி வருவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு என்னென்னா, நம்ம கண்ணு முன்னாடியே இந்த கோரல் ரீஃப் எல்லாமே இறந்து போதே, அதை காப்பாற்ற நம்மளால் முடியலையே, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வருத்தம். அந்த வருத்தத்தோடு தான் நான் வந்து இந்த ட்ரிப்பை முடிச்சு திரும்பி வரேன். பார்ப்போம், என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த ட்ரிப்பில் நிறைய விஷயங்களே கற்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி. Yeah, on your back. Yeah, this. Now snakes are going to come and bite them. நான் பேக் ஃபுட் ஸ்கூபாவில் வந்து ஸ்நார்க்லிங் புக் பண்ணியிருந்தேன். அவங்களோட ரெசார்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. அவசரமாக கிளம்பி அங்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க வந்து, சார் இங்கே வந்து ரெசார்ட் மட்டும்தான் இருக்குது, வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கோவிந்த் நகரில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தாக்கா, நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட்லேருந்து ஒரு 3 பிளாட் தள்ளி அப்படி நடந்து போனால் ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அந்த இடத்துல இருக்குது. ஐயையோ என்னடா ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்பி மறுபடியும் நாங்கள் இருந்த ரெசார்ட்டுக்கே வந்துட்டோம். ஒரு பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டோம்.